the castle. Castle spelling in C-A-S-C-L-E. Castle. Then written by Edwin Muir. Edwinக்கு E-D-W-I-N M-U-I-R. நம்ம பண்ண எங்க மிஸ்டேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு? இந்த கேபிட்டல் லெட்டரை நம்ம மாத்தி எழுதிக்கணும். நேத்து அவ்வளவு சொல்லியும் கீழே கேபிட்டல் லெட்டர் மட்டும் மாத்தி எழுதிக்கலாம். சரியா? சோ நம்ம நினைப்போம் இதுல இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணுவோமானா கண்டிப்பா எழுதும்போது நம்மளுக்கு ஃப்ளோல என்ன ஆகும் தெரியாது. நானே நிறைய தடவை மேல கேபிட்டல் எழுதுவேன், கீழே என்ன பண்ணுவேன் அடுத்தது ஸ்மால் லெட்டர்ல எழுதிடுவேன். அப்ப நம்மளுக்கு தெரியாது, இல்ல கான்சியஸ்ல மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஒரு அதாவது தெரியாம நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்ல இந்த ELLE இதுல மிஸ்டேக் பண்ணுவீங்க, இதுல பண்ணுவீங்க. சோ இத ஃபர்ஸ்ட் கான்ஷியஸா பாத்துக்கணும். நெக்ஸ்ட் சின்ன சின்ன 1 மார்க் மட்டும் நம்ம பாத்துக்கலாமா, அதுக்கப்புறம் அதுல பார்க்கலாம். So how long the soldiers were there in the castle? Throughout the summer. And who are they அப்படின்னு கேட்டாலே இந்த they யார் எப்பவுமே சோல்ஜர் தான். இந்த காதல்ல who are they கேட்டாலும் அதுதான், அஸ்ன்னு சொல்றதும் அதுதான், நரேட்டர் ஆஃப் த போயம் யாரு, அதாவது ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் யாரு, அதுவும் சோல்ஜர் தான். சோ மூணுத்துக்குமே ஆன்சர் என்ன? சோல்ஜர். And who are they watching from? A small where are they வரணும். A small tower on the top of the castle, that is called turret wall. சரியா? அண்ட் மூவர்ஸ்னா என்ன? பீப்புள் ஹூ கட் கிராஸ். என்ன பாக்குறாங்கன்னு கேட்டா பீப்புள்னு எழுதக்கூடாது, என்ன எழுதணும்? அதுதான் கீழ என்ன இருக்கும்? மூவர்ஸ் தான் இருக்கும். சோ மூவர்ஸ் should be the answer. And where are the enemies? They are half a mile away. இதுல என்ன தப்பு பண்ணுவேன்? இந்த யா விட்டுருவேன். யா விட்டுனா ஆன்சர் தப்பு. half a mile away. And what is mean by provender? What is the term define provender ன்னு இருக்கும் இல்லையா? அப்ப prevenderனா food ன்னு அர்த்தம். So which gates and walls are represented here? The gates and walls of castle. Castle பத்தி தான சொல்றாங்க. So castle. And wicket இது இந்த ஸ்பெல்லிங் கரெக்ட்டா பாரு. wicket gate அப்படினா என்ன? small evil gate. And wizened wardener. இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஸ்பெல்லிங் பார்க்கணும். இது ரெண்டுத்துக்கு மீனிங் தெரிஞ்சுக்கோ. wicket gateனா ஒரு சின்ன evil gateன்னு அர்த்தம். Wizened wardener அப்படின்னா an old god ன்னு அர்த்தம். god ஸ்பெல்லிங் கரெக்ட்டா எழுது. G-U-A-R-D. ஸ்பெல்லிங் என்ன பண்ணுவ? G-A-U-R-D எழுதினா தப்பாயிரும். நெக்ஸ்ட் who led the enemies in the an old god. இது எழுதினாலும் ஓகே தான், இது எழுதினாலும் ஓகே தான். ஆனா எது கரெக்ட்டா இருக்கும்னா இதுதான் கீழ இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் maze means a confusing path. mazeனா என்ன? It is a confusing path. உங்களுக்கே தெரியும், விளையாடுவோம்ல maze, அதுதான் maze ன்னு சொல்லுவோம். So confusing path. And what tale is it? It is a tale of betrayal. இந்த poem ஃபுல்லாவே எதை பத்தினது? betrayal பத்தினது. And who is the enemy? Their enemy is gold. Who does we refer to? இங்க பாரு, அங்க they refer to soldier, இங்க we refer to soldier inside the castle. சரியா? And how safe was the castle? The castle was very safe. அதோட walls எப்படி இருக்கு? கரெக்ட்டா walls தான் thick ன்னு எழுதணும். gate என்ன எழுதணும்? strong ன்னு எழுதணும். So safe with thick and high walls and strong gates. புரியுதா? இந்த high இல்லனாலும் thick walls எழுதணும். thick walls and strong gates. Then what was the firm belief of the soldier? That no one could enter. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. நிறைய எக்ஸாம்ல இத கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். சரியா? And what happened to the castle? ஏமா இது இப்படி வருது? இது அது அப்படிதான் இருக்கு. சரி, what happened to the castle? Castle was invaded by enemies. இங்க தான் இருக்கா பாத்தியா? கிடையாது, by enemies தான் இருக்கும். அது கரெக்டா எழுது. And then இங்கிலீஷை பொறுத்தவரையும் உன்னோட ஆர்டிகல் எங்கெல்லாம் ஆர்டிகல் யூஸ் பண்ணுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணணும். ஏன்னா எரர் ஸ்பாட்டிங்ல உங்களுக்கு அப்படித்தானே வரும். ஆர்டிகல் யூஸ் பண்ண வேணாத இடத்துல நீ யூஸ் பண்ணினா ஆன்சர் தப்பு தான். சரியா? ரொம்ப நுணுக்கமா உன்னோட பேப்பர் பார்க்க ஆரம்பிச்சாலும் எல்லாத்துக்குமே மார்க் மைனஸ் ஆயிட்டே வரும். Then why couldn't they do anything? Because betrayed by the soldier, they were sold out of gold. அதனால அவங்க என்ன பண்ண முடியாது? enemies, their enemies gold, so they cannot fight with the அது கோல்ட் கூட போய் ஃபைட் பண்ண முடியுமா? அதனால அவங்க என்ன ஆனாங்க? தோத்து போயிட்டாங்க. And what was challenging? Entering the castle is very challenging task. What was challenging na? Entering into the castle is very challenging task because அதுல அவ்வளவு ட்ரென்ச்னஸ் ஏர், அது உள்ள எதுவுமே வராது எக்ஸெப்ட் பேர்ட். பேர்ட் தான் மேல பறக்கும், வேற காத்து கூட உள்ள புக முடியாது. சோ அதுதான் ரொம்ப சேலஞ்சிங் டாஸ்க், என்டர் ஆகுறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. How did the soldiers spend the summer days? Stress free and relaxed. புரியுதா? இல்ல உங்களுக்கு இன்னும் புக்ல என்ன இருக்கும்? லைங் அண்ட் ரிலாக்ஸிங் இருக்கும். அதுவும் எழுதலாம், இதுவும் எழுதலாம். சரியா? ஆனா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீங்கிறது கொஞ்சம் கரெக்டான ஆன்சரா உங்களுக்கு தெரியும்.
What could they watch from the turret wall? யார பாக்குறாங்க? Mowers. And what work do the mowers do? They cut and moving the grass and making hay. இல்லையா? they just cut. இல்லன்னா என்ன பண்ணணும் நீ? they அந்த lawn வந்து என்ன பண்றாங்க அவங்க? lawn வந்து லெவல் பண்றாங்க. அந்த ஆன்சர் கூட எழுதலாம். சரியா? And why did they feel helpless? Because they had no weapon to fight with the cold. இப்போ இதுல இது பாத்துட்டு மிச்ச எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இத பார்க்க போறோம். நோட் எடுத்து வச்சுக்கோ. இல்ல உங்க கைட் இருந்தா கூட அதுல நான் சொல்றத அண்டர்லைன் மட்டும் பண்ணிட்டே இல்ல புக் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோ. So first poem written by Edwin Muir. இது உங்களுக்கே தெரியும். மறுபடியும் அதே சொல்றேன். Then based on your understanding answer the following question is there. Who is the narrator of the poem? The narrator in the poem. அதாவது எழுதுனது எட்வின் மியர். அந்த போயம் ஃபுல்ல இருக்கிற அந்த நரேட்டர் யாரு? சோல்ஜர். ஒரே ஒரு சோல்ஜர். தேன்னும் போதுதான் சோல்ஜர்ஸ் எழுதணும். தே இல்லாம நரேட்டர் யாரு? நரேட்டர் இந்த போயம் யாருன்னு கேட்டா சோல்ஜர் தான் எழுதணும். எஸ் போடக்கூடாது. சின்ன சின்ன டிப்பு தான் உங்களுக்கு இன்னைக்கு யூஸ் ஆகும். சின்ன சின்ன டிப்பு தான் காதல் வாங்க போறீங்க. புரியுதா? How long had the soldiers been in the castle? அங்க பாத்துக்கணும் நம்ம. எவ்வளவு நேரம் இருந்தாங்க? Throughout the summer. And where the enemies? Enemies were half a mile away. See why there is no threat? Because no one can enter the castle. நம்ம அங்கே அதெல்லாம் பார்த்தோம். And who had let the enemies in? The Wardner, the Vincent Wardner, the old god, let the enemies in. Is a bribe of what? Gold. சரியா? So this poem is particularly about the betrayal. சரியா? What is the gist of the poem? இந்த poem எதை பத்தினது? Betrayal பத்தினது. சரியா? So இப்போ இதுக்கு clue words எழுதிக்கோ. மேலே அந்த கைட்லயே கூட clue words எழுதி வந்திருக்கு. இந்த clue words எல்லாம் இருந்தா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அத ஃபர்ஸ்ட் எழுதி வை. Turret wall ஐபன் போட்டு எழுதிட்டு வரணும். சரியா? ஒரு போயம்னா அந்த போயம் மேலேயே புக் இருந்தா புக்லயும் செய்யலாம் அந்த வேலையை. இப்போ உங்களுக்கு ஈஆர்சி கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த க்ளூ வேர்ட்ஸ் உள்ள இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஏற்கனவே நான் இதுல க்ளூ வேர்ட்ஸ் போட்டிருக்கேன். இதுலயும் இருக்கு. இன்னொரு எழுதிக்கோங்க. டியூரெட் வால். நான் இதுல இருக்குன்னு சொன்னா நீ திருப்பி பார்க்க மாட்டேன். அதனால திருப்பி நம்ம எழுதும் போது உங்களுக்கு மைண்ட் எழுதணும். சரியா? டியூரெட் வால், டவரிங், சிட்டடல், எனக்கு தெரிஞ்சு புக்கு கையில இருக்கிறது ரொம்ப சேஃப் இல்லையா? அந்த போனோட லைன்ஸ் எடுத்துக்கோ. இருக்கு அதெல்லாம் நோட் இருக்கு. இன்னும் என்னன்னா நான் இப்போ அதுல இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே சொல்லிடுவேன். அதனால புக் எடுத்துக்கோ. இல்லைன்னா கைட்லயே அந்த போயம் இருக்கும் இல்லையா லைன்ஸ், அந்த லைன்ஸ் கைட் எடுத்து வச்சுக்கோ. அண்டர்லைன் பண்ணிட்டு எழுதிடணும். ஏன்னா திருப்பி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை. இந்த ரிவிஷன்ல தான் எல்லாமே முடிச்சிருக்கோம். சரியா? Then turret wall, covering, citadel, arms, 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 load in load, arms, icon போட்டுக்கலாம். ஐபன் போட்டு எழுதணும் எப்பவுமே. Load in load, gates, wall, tunneled stone, Wicket gate, Gisent Wardner, Sir Warder, Gisent Warder by BIG by Gold, Shameful Tale, enemy, இப்போ இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும். எனிமி இந்த பாயிண்ட்ல மட்டும் வரல. எனிமி லாஸ்ட் இன்சிடென்ட் ஆஃப் தி பிரெஞ்ச் கேம்ப்லயே வரும். சோ அதுல எனிமி வர மாதிரி ஏதாவது சென்டென்ஸ் இருந்தா 2 தடவை படிச்சு பார்க்கணும். அப்போ உனக்கு காதல்ல இருக்க லைன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. பேசக்கூடாது. காதல்ல இருக்க லைன்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன லைனா இருக்கும். அது வந்து ஹிஸ்டாரிக் லைன்ஸ் மாதிரி இருக்காது. அதுதான் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். ஏதோனது இன்சிடென்ட் ஆஃப் பிரெஞ்ச் கேம்ப்க்கும் காதலுக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் என்ன? அது ஹிஸ்டாரிக்கல் போயம் மாதிரி தெரியும். இது அப்படி தெரியாது. இது வேர்சஸ் வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் வேர்ஸ். படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த போயம் தான் அப்படின்றத மைண்டுக்கு வந்துடும்.
சரியா? அது ஒண்ணு. நெக்ஸ்ட் இதுல இருக்க figure of speech பார்த்துக்கோ. A little wicked gate personification. Underline பண்ணு. poem lines எடுத்து வச்சுட்டு underline பண்ணு. A little wicked gate is personification. Next, oh then are maze of tunnel stone, metaphor or irony. Bar போட்டு irony எழுது. Metaphor or irony. Oh then our maze of tunneled stones. நீங்க லைனை கண்டுபிடிக்கணும். It is metaphor or irony எழுது. ஸ்லாஷ் போட்டு IRONY irony. Grew thin and treacherous as air. Simile as இருக்கு இல்லையா? So simile கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் poemல. As and like இருக்கும். விஷயத்துல அது இருக்காது. ஆனா metaphor personification கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா இந்த poemல இவ்வளவுதான் இருக்கு. அது மைண்ட்ல வச்சுட்டு எழுது. Next, how can this shameful tale be told? Rhetorical question. அது question mark போட்டிருக்கு இல்லையா? அதுல வந்து rhetorical question சொல்லுவாங்க. RHETORICAL rhetorical question. Our only enemy was gold personification. A little wicked gate. இதுல alliteration இருக்கும். See, எப்பவுமே alliteration is not poetic device. Alliteration poetic device இல்ல figure of speech எழுதுனா alliteration எடுத்து எழுதி வைக்க கூடாது. புரியுதா? alliteration கேட்டா மட்டும்தான் அந்த ஆன்சர் எடுத்து எழுதணும். புரியுதா? இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் what is mean by alliteration. Alliteration is a term where you can pick first letter of the word should be same, that too in consonants, not in vowel. Vowel resonance சொல்லுவோம். சரியா? alliterationனா consonant word letter அந்த consonantல ஸ்டார்ட் ஆகும். சோ அது ரெண்டும் ஒரே லைன்ல இருக்கும். அடுத்த லைனுக்கு வராது alliteration. ரிப்பீட்டேஷனோ இல்ல அனஃபேராவோ தான் நீ என்ன பண்ணலாம், அடுத்த லைனுக்கும் சேர்த்து சொல்லலாம். இது வந்து ரிப்பீட்டேஷன் இருக்கு, ரெண்டு லைன்ல சேர்ந்து வருது, ஃபர்ஸ்ட் வர ரெண்டு வந்து அனஃபேரா, உள்ளே அடுத்த லைன் ரிப்பீட் வந்தா ரிப்பீட்டேஷன். ஆனா அலிட்ரேஷன்ன்றது அந்த ஒரு லைன்ல மட்டும்தான் இருக்கும். அந்த லைனை தாண்டி நீ அடுத்த லைனுக்கு போய் அலிட்ரேஷன் வேர்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோ. So alliteration பிரச்சனை இல்லை. And we had no arms to fight with it. And we had no arms to fight with it. Armsனா இங்க என்னது? வெப்பன்னு அர்த்தம். ஆர்ம்ஸ்னா கைகள் கிடையாது, வெப்பன் அர்த்தம். அது ஞாபகம் வச்சுக்கோ. So we had no arms to fight with irony. Irony. The famous citadel overthrown personification. The famous citadel overthrown personification. So இந்த புக்ல இல்லாம இருக்க அடிஷனல் क्वेश्चन கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். சரியா? What do you mean by wicked gate? It is a small evil gate னு சொன்னேன். Evil small gate. Next. What is the figure of speech present in this? சொல்லுங்க பார்க்கலாம். மேல இருக்க அந்த little wicked was garden. Wicked gate. அது வந்து personification. What gates are talked of here? They talk about the castle's gate. சரியா? எந்த கேட்ட பத்தி பேசுறாங்க? the castle's எழுதணும். அப்போ நான் சின்னதா சொல்லும் போது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், castle gateன்னு சொல்லக்கூடாது, castle's gate. And no one could win. Explain பண்ண சொல்றாங்க. Because the soldiers firmly believed that, அந்த question எதுல இருக்குன்னு தெரியாது, ஆனா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ. Explain no one could win. No one could win ஒரு லைன் இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. உங்க அடிஷனல் கொஸ்டின்ல இருக்கும், ஆனா அது இம்பார்ட்டன்ட் போட்டுவே. ஏன் அப்படின்னா அந்த சோல்ஜர் ரொம்ப சுத்தமா பிலீவ் பண்ண விஷயம் என்னது? No one could enter the castle because the king is brave and the soldiers are loyal. இல்லையா? கிங் வந்து ரொம்ப பிரேவ், அந்த கிங் பிரேவையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். And here as represents soldier who were in the castle. Squeak na enna inga? Here squeak means alive. Actually ஒரு word squeak ன்னு இருக்கும். அது what is meant by squeak அப்படின்னா squeak means alive. And then whose captain was brave?
the loyal soldiers மட்டும் எழுதக்கூடாது. The loyal soldiers captain was brave. நெக்ஸ்ட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி எந்த எக்ஸாம்லயும் இதை கேட்டது கிடையாது. கேட்காத கொஸ்டின் எப்படி வந்து இம்பார்ட்டன்ட் நீங்க சொல்வீங்க. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் புக். இந்த புக் வந்து லாஸ்ட் இயர் புக் தான். அடுத்த வருஷம் இந்த புக்கு கிடையாது. புக்கு சேஞ்ச் ஆகும். சரியா? அப்படிதான். ஆமா. இப்போ கேட்காத கேள்வி திடீர்னு ஒருத்தர் கேட்பாரு. கேட்டாங்கல்ல, நம்ம வந்து எப்பவுமே நம்ம என்ன நினைப்போம், 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பாத்துறோம். 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல ஒரே 1 மார்க் கூட வராது. எழுதி வச்சுக்கோ. 5 இயர்ஸ் கொஸ்டின் ஏதோ ஒரு கிரிட்டிக் சர்டிஃபிகேட் வரலாம். 20 கொஸ்டின் 20 கொஸ்டின் தான் வராது. இப்போ இந்த சிலபஸ் நம்ம அட்டெண்ட் பண்ணிருக்கோம். 11th உங்களுக்கு 12th புக் மாறாது. இதுல கொஞ்சம் ஆட் ஆகும். 11th ஒண்ணுன்னா மாறிடும். அடுத்த வருஷம் இந்த புக் இல்லாம இதுல வருது இல்லையா, இதுல முன்னாடி வந்து 5th லெசன் பார்க்கலாம். அந்த மாதிரி அதெல்லாம் 1-2 மார்க். கிராமர்லாம் ஒண்ணுதான். இங்கிலீஷ் பொறுத்தவரை பயன்படுத்தாங்க. இங்கிலீஷை பொறுத்தவரை போயமோ இதுதான் மார்க்கே தவிர கிராமர் ஒண்ணுதான். அவங்களுக்கு கிராமர் தான் ஃபுல்லா போயிடும். சரியா? இப்போ இங்க இந்த புக் மார்க் நாலுன்றது கூட கதை கிடையாது. ஆனா எப்பவுமே நம்ம என்ன நினைப்போம், கேட்ட கொஸ்டின் தான் ஒருத்தன் கேட்பான். இங்க போய் எடுத்து பாத்தீங்கன்னா உங்க கைட்லயே இருக்கும் சைட்ல. அத்தனையுமே ஒரு இயர் கேட்டிருப்பான். ஆனா இந்த ஒரு கொஸ்டின் எப்பவுமே கேட்டிருக்க மாட்டான். அந்த 4th ஒன்று இருக்கு பாரு. Oh then our maize nuggets don't grow thin and restless that the castle was lost without a groom the famous city overthrown. இந்த 4 லைன் கொடுத்து bring out the contrast of the first line கேட்டிருப்பான். எதுல? அப்ரிசியேஷன் கொஸ்டின்ல. அந்த கொஸ்டினுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் போட்டு. ஏன்னா இந்த போயம்ல இருக்க கொஞ்சம் பெருசான ஒரு கான்ட்ராஸ்ட் ஆன்சர் தேவைப்படுதுன்னு கேட்கறான். அப்ப அந்த பிரிங் அவுட் தி கான்ட்ராஸ்ட் என்னது? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அந்த காசல்ல வெரி ஸ்ட்ராங்னு டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காசலோட ஸ்ட்ரென்த் என்னவாயிடுச்சு? ரொம்ப தின்னா போச்சு. தின்னா வீக்கா போயிடுச்சு. அப்ப அது கான்ட்ராஸ்ட் ஐடியா தானே, ஆப்போசிட் ஐடியா தானே. சோ அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் போட்டு. ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த போயம். ஹவு டு ஃபைண்ட் ரைமிங் ஸ்கீம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். லாஸ்ட் வேர்ட் வில் பி இன் சேம் சவுண்ட்னா அது ஒரே ஏ தான். ஏ சப்போஸ் டிஃபரெண்ட் சவுண்டா இருந்த சென்டர்னா அது பி. சரியா? சோ இந்த போயம்ல அந்த ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம் கேட்டாங்கன்னா ஏபி ஏஏ. நல்ல பாரு. ஸ்டோன், க்ரோன், த்ரோன். ஏஏ வந்துச்சா? சென்டர்ல இருக்கிறது ஏர். டிஃபரெண்டான ஒரு சவுண்ட். சோ ஏபி ஏஏ. புரியுதா? அண்ட் இப்போ எப்பவுமே உங்களுக்கு வந்து இதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. போயமோட ரைமிங் ஸ்கீமை எப்பவுமே மனப்பாடம் பண்ணாது, மறந்துடுவேன். ரைமிங் ஸ்கீம் கண்டுபிடிக்க கத்துக்கும், அப்ப மறக்காது. புரியுதா? ஃபார்முலா தெரிஞ்சுட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா எழுதிடலாம். அண்ட் வாட் ஹேப்பன் டு தி castle? The castle was captured by the enemies. இந்த 3 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டுவே. அண்ட் தென் இந்த லெசன்ல இருக்க இம்பார்ட்டன்ட் ERC என்ன? Our gates were strong, our walls were thick, so smooth and high no man could win. இந்த ERC is very very important இந்த லெசன்ல. அதுலயே வந்து our captain was brave and we were true. There was a little private gate, a little wicked gate, the risen warden let them through. இந்த 4 லைன்ல 2 லைன் கூட கேட்கலாம். சோ ஃபர்ஸ்ட் போயம் ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. சோ இதுல என்னென்ன டவுட் இருக்கா? இல்ல ரைமிங் வேர்ட்னா என்ன? ரைமிங் வேர்ட்னா ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கிற 2 வார்த்தை எடுத்து எழுதணும். லே, ஹே, வால், ஆல், ஃபியர், டயர், நியர், லோட், ரோட், திக், ட்ரிக், and win, in, bite, gate, through, stone, grown, air, where, told, sold, gold, death with. இது ரைமிங் வேர்ட்ஸ். சோ ரைமிங் ஸ்கீம் கண்டுபிடிக்க தெரியும், ரைமிங் வேர்ட் கண்டுபிடிக்க தெரியும். இப்போ இந்த போயம்ல இருக்க இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கோ. அவர் கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங், அவர் வால்ஸ் வேர் திக். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன் இதுல. சரியா? இதுல உங்களுக்கு கவர்மெண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்லயும் கொடுத்துருக்கான், PTLயும் கேட்டிருக்கான், பப்ளிக்லயும் கேட்டிருக்கோம். இதெல்லாம் ரிப்பீட்டடா உங்களுக்கு இதே தான் வரும். 1 மார்க் பொறுத்தவரையும் 5 இயர் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுமே தவிர அது வரும்னு நீ முடிவு பண்ணாரு. உள்ள இருக்க 5 மார்க் 3 மார்க் ஆட்டோமேட்டிக்கா அது இருக்கிறதெல்லாம் திருப்பி ரிப்பீட்டடா தான் இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. ஆனா 1 மார்க் பொறுத்தவரையும் நீ அந்த நம்பிக்கையில இருக்காது. அடுத்து how can this shameful tale be told? அதையும் மார்க் பண்ணி ERC இல்ல, அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். our only enemy was gold. சரியா? இப்போ ஓரளவுக்கு காசல் உங்களுக்கு மைண்ட்ல நின்றுச்சு. காசல்ல இருக்க அப்ரிசியேஷன் கொஸ்டின் எது கேட்டாலுமே எழுத மாட்டியா? அதுல இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எழுத மாட்டியா? இப்ப இதை படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் போயமா உங்களுக்கு என்ன ஆச்சு? ரிவிஷன் முடிஞ்சிருச்சு. நீங்க ஒரு வாட்டி வீட்ல 5 மார்க் படிச்சீங்கன்னா அந்த போயம் ஃபுல்லா தெரிஞ்சு. இப்ப லைன் 5 லைன் அந்த போயம் பத்தி உங்களுக்கு தெரியுது இல்லையா? போயமோட டைட்டில் தெரியுதா?
போயம் எழுதுறது யாருன்னு தெரியுதா? போயம் பியூர்லி பிட்ரே. எதை வச்சு பிட்ரே ஆயிருக்கு? கோல்ட வச்சு. யார் அந்த கோல்ட வந்து பிரைவா இது பண்ணாங்க? ஒரு கோல்டு காட். அந்த அந்த இதுல வந்து ரொம்ப பிலீவ் பண்ணது யாரு? சோல்ஜர்ஸ் யாரு பிலீவ் பண்ணாங்க? கிங் வாஸ் வெரி பிரேவ். அவங்க முன்னாடி 50 மைலாவே வந்து எனிமீஸ் இருக்காங்க. அவங்க வந்து முன்னாடி நின்றுருந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணிருக்க முடியாது, இவங்க கிட்ட ஜெயிச்சிருக்க முடியாது. அவங்க வந்து ஒரு ஒரு விதமான குரூப்டு தான் சொல்லுவாங்க. அந்த ஆன்சரும் குரூப்டு தான் இருக்கும். இன் வாட் வே தே கேப்சர் த காசல் கேட்டாங்கன்னா இந்த குரூப்கட்னா என்ன? தந்திரமா ஒரு வழியில அது எடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்டா கூட எழுதுறதுக்கு தெரியும். குரூப் தான் ஆன்சர். இன் வாட் வே தே கேப்சர் த கேசல் கேட்ட என்ன எழுதணும்? குரூப்னு எழுதணும். CROOKED. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓரளவுக்கு ஓகேவா? எதனா டவுட் இருக்குதுன்னா ஒரு வாட்டி படிச்சு பாத்தீங்கன்னா டவுட் தெரிஞ்சிடும். அது எப்ப படிச்சு பார்க்கணும்? நான் ஒரு 1/2 மணி நேரம் கொடுப்பேன் போயம் எல்லாம் முடிச்சுட்டு. அப்ப அந்த 1/2 மணி நேரத்தை திருப்பி பாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ் ஈக்குவல் ஆஸ் த காசல் எது அப்படின்னா காசல் நன்றி. காசல் நிறைய கேட்கலன்னா காசல் நன்றினா 5 மார்க்ல கேட்போம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அதுதான் கொடுப்போம். சப்போஸ் ரொம்ப தெளிவா யாரோ கேட்கறாங்க அப்படின்னா ஆல் தி வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ் போவார் கடைசியா. ஸோ ஃபர்ஸ்ட் 3 நீ என்ன பண்ற? தலைகேன்னு கேட்டா கூட ஆன்சர் சொல்லியிருக்கேன். இப்ப காதல்ல எது கேட்டாலும் சொல்லுவோம். வாட் மூவர்ஸ்னா யாரு? The people who cut grass. ஓகேவா? இப்போ அந்த ஜனங்க என்ன பண்றாங்க? ஆக்சுவலா லெவலிங் along. எப்படி இருக்காங்க? சோல்ஜர்ஸ் உள்ள ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அண்ட் ரிலாக்ஸ். புரியுதா? இப்ப இது எல்லாத்துக்கும் உள்ள ப்ரொவெண்டர்னா என்ன? ஃபுட். ஆர்ம்ஸ்னா என்ன? வெப்பன். புரியா? வெப்பன் வெப்பன்ஸ் வெப்பன். ஆர்ம்ஸ் கேட்டா வெப்பன்ஸ். ஆம்னா ANMN ஏதோ ஒரு வார்த்தை எழுதிட்டு போற அது அந்த ஆம்னா நம்ம தான் பண்றோம்ல. எழுதினா தப்பா போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ யாரோ ஒருத்தர் வந்து உதவி கேட்கறாங்க, கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது அந்த ஆஃபரிங் பேர் தான் என்னது? நெக்ஸ்ட் காசரி நாட்ரி. ஃபர்ஸ்ட் இதுல பாத்துலாம், நெக்ஸ்ட் இதுல பாக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் காசரி நாட்ரி ஸ்பெல்லிங் எங்க தப்பு பண்ணுவ? CAU கிடையாது, CAU போட்டுருவ. நிறைய பேப்பர்ல இருக்காது. SUA இப்படி படி அது. அண்ட் தோருதல் இதுல ஒரே ஒரு மிஸ்டேக் தான் நீ பண்ணுவ. நான் நிறைய பார்த்துட்டேன், இப்படிதான் எழுதுவாங்க. தப்பு. சோ நீ எழுதும் போதே என்ன கான்சியஸா இருக்கணும்? இது கேபிட்டல். ஓகே. தென் வாட் இஸ் பைத்தன்? நல்லா தெரிஞ்சுக்கோ. இதுல 2 கம்பேரிசன் இருக்கு. இந்த போயம் ஃபுல்லா மெமரிஸ் அபவுட் சைல்ட்ஹுட். மெமரிஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் யாரோடது? தோருதஸோட சைல்ட்ஹுட். அவங்க நேட்டிவ்ல இருக்காங்களான்னா கிடையாது. ஷீ இஸ் இன் சம் அதர் ஃபாரின் கண்ட்ரி. ஆனா அந்த மெமரி என்ன பண்ணுது? நேட்டிவ இவங்க கூட கனெக்ட் பண்ணுது. புரியுதா? சோ இதுல 2 விஷயம் சொல்லுவோம். ஒன்னு பைத்தன், இன்னொன்னு ட்ரீ. ஜெயண்ட் அதுதான் ட்ரீ. பைத்தன், creeper. இந்த 2 தான் கம்பேரிட்டிவ்ல எடுப்போம். சோ creeper is compared with python. நல்லா தெரிஞ்சுக்கோ. அந்த ட்ரீல இம்ப்ரிண்ட் ஆயிருக்கு. பிகாஸ் the python அந்த creeper is very strong and tree is also very strong. அந்த ட்ரீ இருக்க தொட்டு அந்த ட்ரீ உடையாம இருக்கு. இது இந்த மாதிரி ஒரு creeper சுத்தி வேற ஏதாவது ட்ரீ என்ன ஆயிருக்கும்? அந்த ட்ரீ உடைஞ்சு போயிருக்கும். ஆனா this is casuarina tree. அதனால இது என்ன ஆகல? உடைஞ்சு போல. Then which tree is referred here? Casuarina tree. And the giant is compared with the casuarina tree. இது 2 ரொம்ப important. Python and the giant. And where did the birds and bees gather? They gathered on the casuarina tree. எப்படி அந்த போயம்ல எல்லாமே சோல்ஜர் வருதோ, இந்த போயம்ல எல்லாமே ட்ரீ வரும். என்ன ட்ரீ? casuarina tree. And how does the tree survive the tight hold of the creeper? Because the tree is so strong. அதனால it could hold the creeper. அண்ட் கேஸ்மெண்ட்னா என்ன? கேஸ்மெண்ட் நேத்து கூட எழுதிருக்காங்க காஸ்ட்மெண்ட்னு. இதை நல்ல ஸ்பெல்லிங் செக் பண்ணு. நேத்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது பார்த்தா 2-3 பேர் காஸ்ட்மெண்ட்னு எழுதிருக்காங்க. சோ கேஸ்மெண்ட் CASEMENT அப்படின்னா என்ன? இட் இஸ் a window. இட் இஸ் a type of window. And baboon, it's a large monkey found in Africa. இதுல கிரே வந்து இந்த போயம்ல பொறுத்தவரை கிரே எப்படி எழுதணும்? AY not EY. பிரிட்டிஷ் அமெரிக்கன்ல வேரி ஆகுது இல்லையா, அந்த மாதிரி அது கிரே GRAY. And கோகிலா என்ன? It is a singing bird. கோகிலா is a singing bird. இதுல எங்கேயுமே H கிடையாது. கோகிலான்னு எழுத பேர் வச்சு எழுதிடுவேன். கோகிலா KOKILA கோகிலாஸ். சரியா? அப்படின்னா என்னது? singing bird. Where did the cow go? They went to the pastures. Then why is the tree close to the soul? Because it bears the memory of the poet's brothers and sisters. எழுதினாலும் ரைட், சிப்ளிங்ஸ் எழுதினாலும் ரைட்.
சரியா? தென் கம்பேனியன்னா என்ன? இங்க யார் கம்பேனியனா மென்ஷன் பண்றாங்க? The poets brother and sister. And then Seagull Beach, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராக்கி பீச் தான் Seagull Beach. Shingle Beach அப்படிங்கிறது Seagull Beach, ராக்கி பீச். And whole whose lament or murmur, யாருக்கு கேக்குது lament? சவுண்ட் யாரோடது கேக்குது? அது அந்த அலைகளோட எது ஒத்து போகுது மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. காசரி நாட்ரி. இதுல எது கேட்டாலுமே என்ன ஆன்சர்? காசரி நாட்ரி. unknown land என்ன? இட்ஸ் a paradise. unknown landல paradise கம்பேர் பண்றாங்க. And blessed sleepனா death of the poet's elder brother. சரியா? அதுதான் வந்து blessed sleepன்னு. Barrowdaleனா a valley in England. Barrowdaleனா என்ன? It's a valley in England. Oblivionனா a state of forgetfulness. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த போயம்ல. Barrowdaleனா என்னன்னு கேட்பான். What's a phrase? அந்த phrase போட்டு உள்ள கேட்டு மீன்னு கேட்பான். Why is the scarf colorful? Because it holds a cluster of crimson flower. Red color crimson flower இருக்கிறதுனால அப்படியே போர்வ மாதிரி அது என்ன தெரியுது? அந்த ட்ரீ அப்படி தெரிஞ்சது. அண்ட் இது வந்து a creeper climbs. அங்க டைப் பண்றது மிஸ்டேக். a creeper climbsனா it highlights the strength of the creeper. சரியா? What do it highlights? It highlights என்னது? The strength of the creeper. Faintனா என்ன? Eagerness or joy. Where is the buffoon sitting? On the bow of casuarina tree எழுதலாம், இல்ல on the casuarina tree எழுதலாம். சோ இது இதுல பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் மிச்சத்தை பார்க்கலாம். சோ இதுல க்ளூ எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் ERCயோட க்ளூஸ் எழுதிக்கோ. 3 இந்த போயம்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பிகாஸ் நேச்சர் பத்தி இந்த போயம் வேற எதுவுமே கிடையாது உங்ககிட்ட. இருக்கா? எதுவும் கிடையாது. ரீசர்ச் வந்து ஹிஸ்டாரிக்கல், ஃபாதர் டு ஹிஸ் அட்வைஸ், ஆல் திஸ் வால் திஸ் ஸ்டேஜும் அதே மாதிரி தான். சோ செகண்ட் போயம் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனா சிலருக்கு அந்த பரோடேல் பின்னாடி வருது பாரு, அந்த லைன் பார்க்கும்போது உனக்கு ஏதோ யூசிஸ் பாக்குற மாதிரியே தெரியும். அதனால நீ பூ எழுதி வச்சுக்கோ. 3 creeper bow, BOUGHS, bow. Branches, tree, creeper, bow, branches, crimson, flowers, casement, buffoon, bird, and bee. அதுல and bee போட்டு bird and bee. Pokilas. The 3 point முடிச்சிடலாம். Next 3 அடுத்த 1 hour பார்த்து. Water lilies, cows, காசரினா ட்ரீ அது வந்துச்சுன்னா ஈஸியா எழுதிடலாம். சோ காசரினா ட்ரீ வந்தா ஈஸியா எழுதிடலாம். டியர், DEAR, டியர். சீஷோர், கிஷோர் நீங்க வச்சிடாத. சீஷோர், பீச், waves, fear, hope, death, love. இந்த லவ் ரெண்டு இடத்துல வரும். தேர்ட் போயம்ல லவ் வரும். ஆனா உங்களுக்கு அது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது கண்டுபிடிச்சு Oblivion curse. OBLIVION, Oblivion curse. CURSE, curse. ஓகே, இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான figure of speech. இம்பார்ட்டன்ட் இல்ல, இதுல மொத்த figure of speech எழுதுங்க. Like a huge python winding round and round, the rust thing indent dead deep with scars. Simile or zoomorphism. First line அதாவது என்னது? Simile or zoomorphism. The ZWO பேச கூடாது, ரெக்கார்ட் போயிட்டு இருக்கு. ZWO MOR PHISM, zoomerism. And a creeper climbs in whose embrace bound no other tree could live, but gallantly the giant fear the scarf and flower are hung personification. அதுல எது கேட்டாலும் என்னது? Personification.
A grey baboon sit statue like alone. நீங்க சொல்லுங்க. சிவிலிங் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. Yes. Smile எந்த கூடாது. சிவிலிங். Then the water lily sprung like snow en masse. Civilly. What is that dirge-like murmur that I hear, like the sea breaking on the sugar beach? Civilly, bar personification. Then, அதுல வந்து மவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. டபிள்யூ கொஸ்டின் ஹெச் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. லைன்ல ஸ்டார்ட் ஆகுது. Thy form, O tree, as in my happy prime. Personification. Thy form, O tree, as in my happy prime. See, அது எதுவும் as in myன்றது as comparative இல்ல. கம்பேரிசனா இருந்தா மட்டும்தான் சிவிலி. கம்பேரிட்டிவ் கிடையாது. சோ என்ன பண்ணுவ? என்ன எழுதுவ? Personification. In crimson cluster all the bows among imagery. In crimson clusters all the bow among. What is that? Imagery. Crimson cluster இருக்கு பாரு. அந்த லைன் வந்து imagery. 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 Then may love define thee from oblivion curse. Personification. அப்பே சொல்லிட்டோம் மேலே அது. இல்ல சொல்லுங்க. எழுதிக்கோ. That is personification. May love defend thee from oblivion curse. Lost and then, O sweet companions, love with love intense. Apostrophe. Apostrophe கூட ஒரு விதமான APOSTROPHE. O sweet companions. அதுல வந்து அந்த கேள்விக்கு ஆட்சி குறிக்கிறார். அதுதான் வந்து apostrophe. 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 O sweet companions, love with love intense. Then untie the shadow and though weak the verse. Listen. நீ திரும்பி போய் படிச்சவங்க திரும்பி ஞாபகம் வர சொல்லிட்டேன். கவனி. Untie the shade and though weak the verse. Metaphor. Untie the shade and though weak the verse. Metaphor. It is the tree's lament, earth's speech. Personification. Personification. Then, with deathless trees like those borrowed daily. Simile. With deathless trees like those in borrowed daily. Simile. Up to its very summit near the stars. Hyperbole. Up to its very summit near the stars. Hyperbole. Hyperbole. Unknown yet well known to the eye of faith. Unknown yet well known. That is personification. இந்த போயம்ல கொஞ்சம் அதிகமான figure of speech இருக்கும். So when earth lay tranced in a dreamless swan. Personification. Swoon. Sorry. Swoon moon number. அதோ last line 40th line. Personification. Next. Who now is blessed to sleep for a repose. Euphemism. EUPHE. Who now is blessed to euphemism. EUPHEMISM. அதாவது alternate, polite alternative இருக்குறாங்க. Blessed sleep. அப்படின்னா என்ன? Death of his
blessed seatனா death. euphemism ஏன் சொல்றோம்? alternate polite alternative இருக்கு, அதுக்கும் அதை யூஸ் பண்ணிப்போம். சரியா? next, and the waves gently kiss the glass shore. Personification. And the waves gently kiss the castle shore. Personification. Then இந்த போயம்ல வேற ஒரு போயமோட லைன் இருக்குது, லிட்டரரி illusion சொல்லுவாங்க. அது என்ன லைன்னு மறக்காம பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோ. With the deathless trees like those in Barodale. இது வந்து these lines are taken from the poem Yew Trees அப்படிங்கிற போயம்ல written by William Wordsworth. அதுல இருந்து எடுத்தது லிட்டரரி allusion. சரியா? லிட்டரரி allusion. With the deathless trees like those Barodale. அந்த லைன் எதுல இருந்து எடுத்துக்கிறது? Yew Tree அப்படி YEW Yew Tree அப்படிங்கிற போயம் written by William Wordsworth. அதுல இருந்து எடுத்ததுன்னு சொல்றாங்க. அது மறக்காம எழுதுவே. சரியா? இன்னொரு போயம்ல இருந்து ஒரு லைன் எந்த போயம்ல வந்துருக்குது? காசின் நாட்டில வந்து. சரியா? YEW Yew Tree. YEWE Tree TREW written by William Wordsworth. ஓகே, இந்த போயம்ல எல்லா இஆர்சி இம்பார்ட்டன்ட் தான், எல்லா அப்ரிசியேஷனும் இம்பார்ட்டன்ட் தான். ஃபர்ஸ்ட் 2 போயம்ஸ்ல மட்டும் எதையுமே எக்ஸம்ஷன் கிடைக்காது. சரியா? நெக்ஸ்ட் ஆல் தி வேர்ட்ஸ் செக் பண்ணலாம். அது முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் செஷன் ஓவர். அதுக்கப்புறம் செகண்ட் செஷன்ல 4, 5, 6 போயம் பார்க்கலாம். அப்புறம் 2 முடிஞ்சிடும். ஒரு 1/2 hour படிக்கிறதுக்கு கொடுக்குறேன். ஒரு வாட்டி ஃபுல்லா போர்டில் படிச்சா முடிச்சிடும், போயமே முடிஞ்சிடும். சரியா? இதுல பெரிய மிஸ்டேக் எங்க பண்றோம் நம்ம? இனிமேல் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும், பண்ணணும்னு சொல்லக்கூடாது. இப்ப ஹைலைட்டர் இல்ல, ஓ சாரி, எரேசர் வேணும். ஓகே, என்ன கிடையாது. So all the words a stage. The இங்க வரணும், ய இங்க வரணும், ஒண்ணு. Then words க்கு apostrophe இருக்கணும், 2. வில்லியம் ஷேக்ஸ்பியர். இந்த இதுதான் எல்லார்கிட்டையும் இந்த ஆடு. சரியா? SPHERE கிடையவே கிடையாது, ஸ்பியர் இல்ல, அவரு ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியர். புரியுதா? நம்ம பேசும்போது ஷேக்ஸ்பியர்ன்றோம், அவரு ஷேக்ஸ்பியர். சரியா? Then this world is compared to a stage. உங்களுக்கே தெரியும். அண்ட் அது எத்தனை ஸ்டேஜ் ஒரு மேனோட லைஃப் ஸ்பிளிட் பண்றாங்க? 7. இங்க பிளேயர்ஸ் யாரு? men and women. அண்ட் எக்ஸிட்ஸ் அண்ட் என்ட்ரன்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸிட் தான் கொடுத்திருப்பான், என்ட்ரன்ஸ் கொடுத்திருக்க மாட்டான். சோ எக்ஸிட்ஸ்னா என்ன? டெத். என்ட்ரன்ஸ்னா பர்த். how many stages are there? 7 stages இருக்கு. so what is the first stage? it is infant stage. he makes noise like cat. இதுக்கு தான் என்ன பேர் சொல்லுவோம்? மியூலிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பியூக்கிங். வாமிட்னா என்னது? இங்க பாரு, பக்கிங். ஓகே, வாமிட்னா பக்கிங் அண்ட் மியூலிங்னா ஒரு நாய்ஸ், பூனை மாதிரி அழுவுது. அழுதா, குட்டி பூனை அழுதா எப்படி இருக்கும்? அந்த சவுண்ட் தான் ஒரு குழந்தை அழுதா கேட்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் a school boy. reluctant school boy. Whether he loves to go to school? No, he never wanted to go to school. And how he moves like? He moves like a snail. Unwilling to go to school and he moves like a snail. And third, satchel bags ன்றது செகண்ட் பார்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन வரும். அப்படினா என்ன? it is a shoulder bag or a school bag ன்னு எழுதிக்கோ. Then third stage is of a lover stage. He sighing like a furnace and write ballads. What is meant by ballad? Ballad is a kind of narrative poem. அவ்வளவுதான். And then fourth stage is of soldier. He has sudden and quick in quarrel. And this stage is referred to the bubble repetition stage. அப்படினா என்ன? ஒண்ணுமே இல்ல, உள்ள பெருசா பபிள் தெரியும், அழகா இருக்கும், உள்ள பண்ணி பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. சோ அங்கதான் ஜெலஸ் அண்ட் ஹானர் அங்கதான் இருக்கும். சரியா? அதை நீ மென்ஷன் பண்ணிக்கோ. அண்ட் 5th ஸ்டேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஸ்டேஜ், வேர் இவரோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குமா? நல்லா பாத்துக்கோ. இதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. 6th ஸ்டேஜ். இதுல ரவுண்ட் பெல்லி, பியர்ட் ஆஃப் ஃபார்மல் கட் அண்ட் ஃபுல் ஆஃப் வைஸ் ஸ்டெயின்ஸ். பெல்லி பெருசா இருக்கும், அவர் வந்து ஃபார்மலா கட் பண்ணிருப்பாரு, எல்லாம் நீட்டா கட் பண்ணி எல்லாமே கரெக்டா வச்சிருப்பாரு. அண்ட் அவரோட வார்த்தைகள்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, அட்வைஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும்.
ஆனா 6th ஸ்டேஜ் பாரு, இட் இஸ் ஓல்டு men ஸ்டேஜ். இதுக்கும் டிஃபரன்ஸ் நிறைய. இதுக்கு ரவுண்ட் பெல்லி இருக்காது, ஒல்லி ஆயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருப்பாரு, ஸ்பெக்டக்கல் ஆன் நோஸ் அண்ட் பவுச் ஆன் சைட் அண்ட் வாய்ஸ் இஸ் சேஞ்ச். திருப்பி வாய்ஸ் என்ன ஆகும், கொஞ்சம் சின்ன குழந்தை மாதிரி மாறி வரும். சரியா? இந்த பவுச்னா என்ன, ஸ்மால் பேக் கேரிங் ஃபார் மணி. இவர் வேற, இவர் அதெல்லாம் வச்சு சுத்த மாட்டாரு, பாக்கெட்ல எல்லாம் வச்சுப்பாரு, நீட்டா இருப்பாரு, நல்லா ஒரு குண்டா ஒரு மாதிரி அப்பியரன்ஸே நல்லா இருக்கும். ஒரு 50 to 60 ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க என்ன ஆவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகும். அப்ப டவுன் ஆகும்போது அவங்களோட ஸ்பெக்டக்கல் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேக் ஒன்று இருக்கும் கையில, அது மணி பவுச். அண்ட் தென் அவரோட வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப கரெக்டா இருக்கும். அவர் வேர்ட்ஸ் எல்லாம் சேயிங்ஸ் எல்லாம் நல்லா நல்லா சொல்லுவார். தென் லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் செகண்ட் சைல்டிஷ்னஸ். இங்க என்ன இல்ல, சான்ஸ் அப்படின்னா வித்தவுட், இது ஞாபகம் வச்சுக்கோ. இங்க இருக்கும் பார், சான்ஸ்னா வித்தவுட்னு அர்த்தம். சோ வித்தவுட் டீ, ஐசைட், டேஸ்ட் அண்ட் எவ்ரிதிங். அப்ப இது என்ன நம்ம மென்ஷன் பண்ணுவோம், செகண்ட் சைல்டிஷ்னஸ் மென்ஷன் பண்ணுவோம். So when does a man become a judge? When he grows older. அப்ப இது என்ன ஸ்டேஜ், 5th stage. What is a soldier ready to, sorry, here is ready to quarrel or to God. ரெண்டுமே தான் பண்ணுவார் அவர். Then explain bubble repetition. இது ரொம்ப ரொம்ப important. Short lived glory. ஷார்ட், கொஞ்ச நாள் வாழ்ந்து போற வாழ்க்கையில அப்படி சொல்றோம்ல, அதான் ஷார்ட் லிவ் glory. Whom does justice refer to? Refer to the 5th stage. அது உங்களுக்கே தெரியும். இது மிடில் ஏஜ் எழுத வேண்டாம், 5th stage போட்டா போதும். How does he behave with people around him? With wisdom and fair. யாரு இந்த 5th stage பையன், எப்படி ஆள் எப்படி இருப்பாரு, அவர் கொஞ்சம் wisdom ஓடையும் fair play தான் பண்ணுவார். Then what does he do to show his wisdom? என்ன பண்ணுவாரு, he quotes many proverbs and moral instance. யாரு 5th stage, இதெல்லாம் 6th stageல இப்படிலாம் பேசவே மாட்டாங்க, அவங்க அமைதியா போயிடுவாங்க. சரி, எல்லாத்தையும் ஏற்று போற ஸ்டேஜ் 6th. 7th இன்னும் மோசம், வாயை தரணும், தாத்தா படி வாயை தரப்பாங்களா, தந்தா மரியாதை இருக்காது. சரியா, மரியாதை இருக்காது கண்டிப்பா. Then இதுல keywords பார்ப்போம். keywords எழுதி இது உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இந்த போயமோட keywords எல்லாம் உங்களுக்கே தெரியும், இந்த போயம் ரொம்ப ஈஸின்னு, இருந்தாலும் எழுதி வச்சுக்கோம். World stage, men, women. World stage, men, women. Players. Seven ages. Nurses arms. Nurse apostrophe S. Nurse NURSE apostrophe S. Nurse arms. School boy. Lover. Oaths, OATHS, oaths na pledge. Then justice. 6th age. Youthful hope. YOUTHFUL, youthful. Pose, HYSE, pose. Pipes. Teeth. Sans eye. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கோ. அட்லீஸ்ட் இருக்குதுல நான் இதுவரை கேட்கலாம் பண்ண டேஸ்ட் எவ்ரிதிங் இதெல்லாம் வந்ததுன்னா இந்த லெசன் கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இதுல இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எழுதிடலாம். இதுல இருக்கிற இஆர்சி அப்ரிசியேஷன் மொத்தமே நீ படிக்கணும், விடக்கூடாது. இப்ப இதுலயே முக்காவது உங்களுக்கு தெரிஞ்சிடும், எவ்வளவு வருஷமா இதே பார்த்துட்டு ஒரு மாசமா, அதனால உங்களுக்கு ஈஸி லைன். சரியா? ஃபர்ஸ்ட் ஆல் தி வேர்ட்ஸ் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் லைன் இட்செல்ஃப் மெட்டபர், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கேட்டிருக்காங்க. ஆல் தி வேர்ட்ஸ் ஸ்டேஜ் மெட்டபர். All men and women merely players, metaphor. And singing, morning face, sleeping like snail, simile, second stage varum. Simile, full of strange words and beard like a heart, simile, fifth stage varum. Seeking the bubble reputation, metaphor, அது ரொம்ப important portrait. Then his youthful was well saved, a world too wide, metaphor. And his big manly voice turned again towards childish trouble, metaphor.
And his big manly voice turning again towards childish trouble. Sixth stage. Sixth stage, and his big manly voice. Metaphor. Sighing like Parnas with the awful ballad. Simile. That third stage, lover stage. Sighing like a Parnas. Third stage ballad. அப்படியே first line முடிச்சுட்டு வந்தீங்கன்னா third stage வரும்போது awful ballad. Last line ballad முடியும். Last word பாரு. Simile. Even in the cannon's mouth, personification. Even in the cannon's mouth, personification. His second childishness, metaphor. Sans teeth, sans eyes, sans face, sans everything. இது continuous திருப்பி ஒன்னே ஒன்னு வந்து மாறி மாறி தான் anaphora. Or repetition. ரெண்டுமே எழுதலாம். Repetition or anaphora. And one man in his time plays many parts. Metaphor. One man in his life plays many parts. Metaphor. Jealous in honor, sudden and quick a quarrel. Imagery. They have entrance and their exit. His acts being 7 stages. So that is metaphor. They are jealous in honor, imagery. Entrance and exit. Okay, entrance and exit metaphor. Slash for oxymoron போடு. ஆனா எனக்கு oxymoron தெரியல. அது வராது. ஏன்னா ரெண்டு நடுவுல ஒரு சரி, மியூலிங் அண்ட் பக்கிங் இந்த வார்த்தை வந்தாவே தட் லைன் இஸ் ஒனமட்டோபியா. சவுண்ட் அப்படியே வச்சு ஒரு வார்த்தை போடுறோம் இல்லையா? டிங்லிங், குப்பு, காக்கா, இதெல்லாம் வந்து என்னது ஒனமட்டோபியா. தமிழ்ல காக்கா சொல்றோம்ல, ஏன் அது காக்கான்னு கத்துறதுனால காக்கா. சோ ஒனமட்டோபியா, ONO MA POEIA, ஒனமட்டோபியா. ஓகே, இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதுல முடிஞ்சிருச்சு. இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லையா? சோ 3 பாயிண்ட் இப்ப 3 போயம்னா கரோ தானே 3 படிக்கணும் அவசியம் இல்லையே, அவ்வளவுதான். இப்ப இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா பார்த்து 3 பாயிண்ட் எது கேட்டாலும் எழுதுவேன். எழுதுதானே? சரி, அனுப்புறாங்க பார்க்கலாம். போவே